கர்த்தாவே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். சங்கீதம் 33:22 பார்க்கிறோம். கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தாவீது ஜெபம் விசுவாசம் உள்ளது. தாவீது கர்த்தருடைய கிருபையை நம் பெற்றுக்கொள்வதற்காக பல முயற்சி பண்ணுகிறார். நம்முடைய சுய முயற்சியினாலோ சுய புத்தியினாலோ சுய பக்தியினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும். தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய வார்த்தைகளில் கர்த்தர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரே நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது. நாம் கர்த்தரை நம்பும்போது கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் தம்முடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும்படியாக அனுதினமும் வேண்டுதல் செய்வோம். ஆமென்.